மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நேற்று முதலமைச்சர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் தலைவர்னு கூப்பிடுறாங்க, முதல்வர்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சில கருத்துகள் வந்தது. ஒரு முதலமைச்சர் முதல்வர்னு தான் சொல்லணுங்கிறது அவர் விளக்கம் கொடுக்குறாரு. தொண்டன்க தலைவர்னு தான் சொல்லணும் விளக்கம் கொடுக்குறாரு. அதே இளைய தலைமுறைகள் அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னைக்கு இளைய தலைமுறை பெற்ற உண்மையான தகப்பர்கள் ரொம்ப வேதனையோட இருக்காங்க. இன்னைக்கு கஞ்சா புழக்கம், குடி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை பார்த்து அந்த அளவுக்கு வாடி வதங்கி இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இதை தாண்டி நல்ல ஒரு இளைய தலைமுறைகள் தட்டி கேட்டான். அதாவது ஏன் கள்ளச்சாராயம் விற்கிறீங்க அப்படின்னு மயிலாடுதுறையில 2 பேரும் வெட்டி சாய்க்கப்படுறாங்க. அப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாருங்க. இளைய தலைமுறைகளோட வாழ்க்கை இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு அந்த அளவுக்கு சீரழிவு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இளைஞர்கள் குடிக்காதவங்களே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு இன்னும் இதை தாண்டி இன்னும் போக போக இளைஞர்கள் தமிழகத்துல இருக்க மாட்டாங்க. எல்லா நார்த்துல இருந்து எல்லா இப்பவே தொழிலாளர்கள் இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு பெருமையா பேசினான்னா மக்கள் நம்பப்படுற மாதிரி சொன்னா பரவாயில்ல. நம்மளோட முதலமைச்சர் எவ்வளவு மாண்புமிகு, எவ்வளவு ஒரு பெருந்தன்மையா சில விஷயங்கள் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துகள் வருது. இது தேவையில்லாத விளம்பரம் தானேன்ற மாதிரி. எவ்வளவு இளம் தலைமுறை, இன்னொன்னு சாதாரண இளம், இன்னைக்கு ஸ்கூல்ல டெய்லி ஒரு பாலியல் இது வந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் தாண்டி இவங்க ஏதாவது கேட்டான்னா என்ன பண்றாங்கன்னா, மணிப்பூரை பாருங்க, உத்தரப்பிரதேச பாருங்கன்னு. சார் அதெல்லாம் உண்மையிலேயே உத்தரப்பிரதேசம் மோசம்னு வைங்க. அப்ப நீங்களும் மோசமா அப்படிங்கிற கருத்து இங்க கேள்வி வருது இல்லைங்களா? சரி, அவங்க மோசமா போட்டு என்னமோ பண்ணிட்டு, நாங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், உங்க ஓட்டு போட்டிருக்கோம், நீங்க எங்களுக்கு நல்லா ஆட்சி கொடுக்கல, அவங்கள பாருங்க அவங்களுக்கு பாருங்க, நாங்க மட்டும்தானான்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. நாங்களும் அடக்கப்படுறோம் அப்படின்னு அடக்கி காட்டணுமா இல்லையா சார்? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் இந்த இடத்துல வருது. நேற்று அந்த 2 மயிலாடுதுறையில வெட்டி சாய்ச்சிருக்காங்க. போலீஸ் அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்திருக்காங்க சாராய வியாபாரிகளுக்கு. அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாரும் அரெஸ்ட் இல்லை, அரெஸ்ட் ஆனாலும் ஜாமீன்ல வந்துருவாங்க, ஜாமீன்ல வெட்டுவாங்க. யாராவது எதிர்த்து கேட்டோம்னா வீடு புகுந்து அடிக்கிறாங்கன்னு. எவ்வளவு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு எங்களை இளம் தலைமுறைகள் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தானேன்ற மாதிரி. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. மோடி அவர் லைஃப்ல இதே ஒரு நம்ம எல்லாம் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி நிறைய. அதாவது ஸ்டாலின் அவர்கள் நடந்துட்டு வருவாரு. அப்போ நம்மளோட அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் முன்னாடி இருக்கிற செருப்பு கையால் அப்படியே தள்ளி விடுறாரு. ஆனா இந்த விஷயம் உண்மையிலேயே எவ்வளவு ஒரு பிரஸ்டீஜியான விஷயம்னு நம்ம பார்க்கப்படணும். ஆனா இதெல்லாம் ஏன்னா இவங்க சமூக நீதி பேசுற ஆளுங்க. அதே இதை தாண்டி நம்மளோட பிரதமர், பாரத பிரதமர் மோடிக்கு, அதாவது ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்த இது பண்றாரு. அதாவது அவர் உட்கார்றதுக்கு சேர் அட்ஜஸ்ட் பண்ணி அவரை உட்கார வைக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா சார்? இது நம்மளோட பிரதமர்னு தாண்டி நம்மளோட தேசத்தோட பிரதமர் அப்படின்னு எல்லாம் பாராட்டலாம். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, விகடன் பகுதி அந்த பத்திரிகையாளர்ல மோடி அவர்களை சங்கிலியால கட்டுற மாதிரி, கை கால் கட்டுற மாதிரி சித்தரிச்சு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. நம்மளோட அதாவது நம்மளோட தேசத்திற்கு எதிராக என்ன வேணும்னாலும் நாங்க செயல்படுறோன்ற மாதிரி இன்னைக்கு பத்திரிகையாளர்கள். அட்லீஸ்ட் நம்மளோட பிரதமரை வெளிநாட்டு ஒருத்தர் இந்த அளவுக்கு நம்மள ஒரு மதிக்கப்படுறாருன்னு சொல்லி நம்ம ஒரு பாராட்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல. இங்க உங்களோட உட்கட்சி கட்சியோட கொள்கை, கட்சியை எதிர்க்கிறதுங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளார இந்த நாட்டுக்குள்ளார வச்சிருக்கலாம். ஆனா நீங்க இதை ஒரு சித்தரிச்சு இந்த மாதிரி விடுறது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தானேன்ற மாதிரி. இப்ப இன்னைக்கு அதை முடுக்கிட்டாங்க. ஏன் தைரியமா முடுக்காம இருந்திருக்கலாதுன்ற மாதிரி மத்திய அரசு கண்டிப்பா முடுக்குவாங்க தான் அதை. இதை தாண்டி இன்னும் 90% இன்னைக்கு ஊடகம் எல்லாமே இப்படிதான் ஊதுன்னு ஊதி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க, முட்டு கொடுத்து. எத்தனை நாள் இந்த மாதிரி முட்டு கொடுக்கு? ஒட்டு மொத்தமா ஒரு ஆப்பு வரும்னு தான் நம்ம பார்க்கப்படணும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது இது அட்லீஸ்ட் ஒரு பாராட்டணுமா வேணாமான்னு தான். இதை தாண்டி மோடி அவர்கள் இன்னைக்கு என்னை விட டேலண்டான, உண்மையிலேயே உலகத்திலே நல்ல ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்களே பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது
அட்லீஸ்ட் நம்ம பிரதமர் சொல்றான்னு நம்ம பாராட்டியிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம். சட்ட ஒழுங்கு நம்மளோட பிரச்சனை, நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், நம்ம இடத்துல முதலமுறை வந்திருக்கிறாங்க, நம்மளதான் பார்க்கணுமே ஒழிய முதல்ல மியான்மர் பாருங்க, மணிப்பூரை பாருங்க, உத்தரப்பிரதேச பாருங்க, நாங்க அதெல்லாம் எதுக்கு சார் பார்க்கணும்? இங்க நம்ம உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், நீங்க எங்களை பார்த்தா போதும் இல்லைன்ற மாதிரி தான். அப்போ சில விஷயங்கள் ஒவ்வொரு விஷயம்னாலும் சார் இன்னைக்கு இதை தாண்டி நிறைய இன்னும் நிறைய இளைஞர்களை இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க நிறைய விஷயத்த. இன்னைக்கு சாதாரண ஒரு கோவையில குண்டு வெடிப்பு நடந்துச்சு. அந்த குண்டு வெடிப்புல அந்த கைதான அந்த பாட்சாங்கிற மனிதர் ஊர்வலத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு மதிப்புமிக்க காவல் அதிகாரியே, ஒரு தண்டனை பெற்ற மனிதருக்கு அவங்களே பாதுகாப்பு ஊர்வலம் நடத்துறதுங்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள். நிறைய விஷயம் இன்னைக்கு NIAன்னு நிறைய சோதிச்சுட்டு இருக்காங்க. எல்லா இடையே கைது நடவடிக்கை எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. சாதாரண பெரிய விஷயம் கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு நடந்துச்சு, சிலிண்டர் பிளாஸ்ட் நடந்துச்சு. நிறைய ஏதோ பெரிய விஷயம் நடந்தது சின்ன ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட்னு நீங்க சப்பக்கட்டு கட்டிட்டீங்க. எவ்வளவு பெரிய விஷயம்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தெரியுமா தமிழகத்துல? இதெல்லாம் இளம் தலைமுறைகள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கள்ளச்சாராயம் ஆனாலும் சரி, நம்ம கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில அந்த அளவுக்கு 68 பேருக்கு மேல இறந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட கைது நடவடிக்கை எதுவுமே ஒரு பெரிய லெவல்ல இல்லைன்னு தான். நிறைய இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் மத்திய அரசுக்கு எதிராக என்ன இருந்தாலும் இன்னைக்கு எதிர்க்கலாமேங்கிற ஒரு கருத்தை ஒழியா, இன்னைக்கு இருக்கிற ஊடகம் அத்தனை பேரும் மனச்சாட்சியோட வேலை செய்யறாங்களான்னு தான். இல்லையே, நேத்து கூட ஒரு இந்த மயிலாடுதுறை அந்த ரெண்டு பேர் கொலை ஆகும்போது முன்விரோதம் அப்படின்னு காவல்துறை மறைக்க பார்த்தாங்க. அப்ப இதெல்லாம் சட்டம் எல்லாம் யார் கண்காணிப்புல இருக்குன்னு நம்ம இங்க பார்க்கப்படணும். இப்ப நிறைய விஷயம் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது இதை தாண்டி இன்னும் நிறைய ஈரோடு எலெக்ஷன் தேர்தல்ல யாருமே அந்த அளவுக்கு போட்டி இல்லை, எதுவுமே இல்லைதான். அந்த அளவுக்கு பப்ளிக்கா காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னு எல்லாமே எல்லாத்தையும் இளம் தலைமுறை பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு நம்ம இங்க இன்னைக்கு பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் இதுக்கு முன்னாடி நிறைய கஞ்சா புழக்கம், டாஸ்மார்க்ல சண்டை போடுறது, ஸ்கூல்ல சண்டை போடுறது, பசங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இன்னைக்கு இருக்கு. ஊட்டியில குறைஞ்சது 60க்கு மேல பள்ளிக்கூடங்கள் மூடுறாங்கன்னு நேத்து ஒரு சில விஷயங்கள் வந்துச்சு. எல் முருகன் அவர்கள் குற்றச்சாட்டிட்டு இருந்தாரு. சில டெவலப்மெண்ட் பண்ணல தானேன்ற மாதிரி. அத்தனை ஸ்கூல் மூடணும்னா எப்படி? அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல். எங்கேயாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல் மூடுறத நம்ம பார்த்துருக்கோமா என்ன? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் மூடுறாங்க? அப்போ ஏதாவது ஒருத்தர் அந்த இடத்துல படிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க வாய்ப்பு கெட்டு போகுதா இல்லையா? ஏதோ ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் போறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா வேற வழியே இல்லைதான். முந்தியெல்லாம் நிறைய நாங்கெல்லாம் படிக்கும்போது இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா வேற வழி இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வசதி இருக்கிறவங்க பிரைவேட்ல போறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் மூடுறதுங்கிறது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஆனா இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்காம நாம மணிப்பூரை பார்த்துட்டு உத்தரப்பிரதேஷ் பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம என்னைக்கு சார் முன்னேறுறது? இதே டெய்லி சட்ட ஒழுங்கு இல்லை, டெய்லி கள்ளச்சாராயம், கஞ்சா எல்லாம் இளம் தலைமுறை நாளைக்கு இருப்பாங்களா இல்லையான்னு கேள்விக்குறியா தான் இருக்கு.